வலியே என் உயிர் வலியே சகியே என் இளம் சகியே மதியே என் முழு மதியே பெண் பகலிரவா உன்னாலைகளினால் நீ முரசரியே யாரோ. ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட எஸ்எஸ் எடிட்டிங் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போட வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி கைஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிவியூவில் பார்த்த போல் வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு 1916 டேஸை கிளிக் பண்ணிட்டு கீழே இருக்க கிரியேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இப்போ வந்து உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. நம்ம இப்போ வந்து ஃபோட்டோ வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிடுவோம். அப்புறம் மேலே டாப்பில் ரைட் சைடு இருக்குது இன்டோ ஐக்கன் கிளிக் பண்ணி இந்த மாதிரி பேக் வந்துட்டு இதில் மூணாவது இருக்க ரைட் சைடு மூணாவது ஒரு பேன் அண்ட் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஈக்குவல் டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனை டச் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துடுங்க கைஸ். பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்னு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு பேசிக் எஃபெக்ட்னு லாஸ்ட் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா மொசைக் இல்லை குசைன் பிளர் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அந்த குசைன் பிளர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஒன் ஸ்டெப் பேக் வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு இந்த மாதிரி கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. ஃபுல் ஸ்க்ரீனுக்கு நீங்கள் கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணி விட்டுட்டு இதில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பிளர் லேயரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ரைட் சைடு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் உங்களோட பிளர் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. நம்ம வந்து 3க்கு வச்சுடுவோம் பிளரு. இப்போ வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஆல் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு நம்ம இப்போ வந்து ஒரு எஃபெக்ட் பிஎன்ஜி வந்து செலக்ட் பண்ணிவிடுவோம். மேலே டாப்பில் ரைட் சைடு இருக்க இன்டோ ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுவோம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த பிஎன்ஜி வந்து இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுவோம் கைஸ். இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க பிஎன்ஜி. வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க கைஸ், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அப்புறம் ஒன் ஸ்டெப் பேக் வாங்க. பேக் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மீட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஆல் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு இப்போ வந்து நீங்கள் செலக்ட் பண்ண ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. மேலே டாப்பில் இருக்க இன்ஜோ ஐக்கன் கிளிக் பண்ணிவிடும். பேக்ரவுண்டுக்கு செலக்ட் பண்ண ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து இந்த ஃபோட்டோவை இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கிராப்பிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் மாஸ்க்கை எனபிள் பண்ணிவிட்டு ஷேப் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு இதில் ரவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல சர்க்கிள் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கிள் போல் கரெக்டாக ஷேப்புக்கு கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. சர்க்கிள் ஷேப்புக்கு கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வாங்க. இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிடுவோம். ஜூம் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் ஒரு பிஎன்ஜி ஆட் பண்ணல எஃபெக்ட் போல் அந்த பிஎன்ஜி கொஞ்சம் கூட ஜூம் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிடுங்க அந்த பிஎன்ஜி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இப்போ ஃபோட்டோ மேலே டாப்பில் இருக்குல்ல ஃபஸ்ட்டு இருக்க ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுங்க. சரி கைஸ், இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோட ஸ்டார்டிங் வாங்க. வந்துட்டு லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஆல் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிரிக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிவிடுவோம். லிரிக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு மேலே டாப்பில் இருக்க இன்டோ ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த லிரிக்ஸ் வந்து உங்களுக்கு தான் இந்த வீடியோக்கு தேவையான எல்லா மெட்டீரியலுமே நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. டெலிகிராம் சேனலில் போய் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு டெலிகிராம் சேனல் பேஜில் வந்து
மேலே டாப்பில் ரைட் சைடு ஒரு 3 டாட் இருக்கும். அந்த டாட்டை கிளிக் பண்ணி சர்ச்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சர்ச் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் என்ன தெரியுதுல இந்த மாடலில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே வரும் கைஸ். சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லிரிக்ஸை வந்து இந்த மாதிரி ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா லிரிக்ஸை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஸ்க்ரீன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட லிரிக்ஸ் வந்து கரெக்டாக ஷோ ஆகுது. அதுக்கப்புறம் 1 ஸ்டெப் பேக் வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் இதில் ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷனு கான்ட்ராஸ்ட் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. சேச்சுரேஷனும் கான்ட்ராஸ்ட்டும் நீங்கள் கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் 1 ஸ்டெப் பேக் வாங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் இந்த ஃபோட்டோ ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் ஃபோட்டோ லேயரை வந்து இந்த லிரிக்ஸ் வீடியோ எத்தனை செகண்ட் இருக்கோ அத்தனை செகண்ட்க்கு நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட்க்கு இந்த பேக்ரவுண்ட் இமேஜை வந்து நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக லாங் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது வரைக்கும் அந்த பிஎன்ஜி இருக்குல்ல கலர் எஃபெக்ட் பிஎன்ஜி, அந்த எஃபெக்ட் பிஎன்ஜியை வந்து நீங்கள் இந்த மாதிரி எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணுறீங்களோ அத்தனை செகண்ட்க்கு லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி லாஸ்ட் வந்து மூவ் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் இந்த ஃபோட்டோ லேயரும் அந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க எல்லாத்தையும். சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம இப்போ வந்து டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணுவோம், கலர் எஃபெக்ட் டெம்ப்ளேட்டு. அதுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஆல் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிவிடும். மேலே டாப்பில் இந்த ஐக்கன் கிளிக் பண்ணிவிடும். டெம்ப்ளேட் வீடியோ வந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே வந்து டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அங்கே போய் நம்மளோட லிங்கை வந்து கிளிக் பண்ணோன்னே நம்ம டெலிகிராம் சேனல் உள்ளே போயிடும். அதில் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த பேஜ் இருக்குல்ல டெலிகிராம் சேனல் பேஜில் வந்து ரைட் சைடு மேலே டாப்பில் ஒரு 3 டாட் இருக்கும். அந்த டாட்டை கிளிக் பண்ணி சர்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே வந்து வந்துடும் கைஸ். சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் வந்து பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்புறம் 1 ஸ்டெப் பேக் வாங்க. பேக் வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இதில் 2வது வரைக்கும் ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு 1 ஸ்டெப் பேக் வாங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஷோ ஆகுது. இப்போ லிரிக்ஸ் வீடியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிடுங்க. ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல எங்கே செட் பண்ணணுமோ அந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. லிரிக்ஸ் வீடியோவை நம்ம வந்து இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணுவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். சரி கைஸ், நம்ம இப்போ வந்து கரெக்டாக செட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ கரெக்டாக போட்டு பார்த்துட்டு இப்போ ஓகேன்னு தெரிஞ்சோன்னா மேலே டாப்பில் வந்து ஆரோ ஐக்கன் இருக்கும் ரைட் சைடு. அந்த ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அஸ் வீடியோன்னு ரைட் சைட் டவுனில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்களோட வீடியோ வந்து சேவ் ஆகுது கைஸ் கேலரிக்கு. சரி கைஸ், நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போட வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி கைஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் உங்கள் அபினேஷ்.